காஜி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதால நான் பாட்டாக போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிம்லா ஷெரீஃப், உங்கள் பேர்ட்ஸில் ஒரு என்ஜி. இன்னைக்கு நீங்கள் வெயிட் பண்ண நேரம் வந்துச்சு. நம்ம வந்து இன்னைக்கு காஜிக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போகிறோம். ப்ராக்டிஸில் வந்து நான் ஒன்று மாடி மேலே வர மாரி பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வண்டி பின்னால் வர மாரி பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கற்பா இல்லாத காரணத்தால நம்ம தலைவேலை புறா வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். தலைவேலை புறா வந்து உங்களுக்கு தெரியலனா நான் உங்களுக்கு காட்டுறேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னால நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த புறாவை பாத்துங்க. இந்த புறா தான் நம்ம கூண்டுலயே ஃபர்ஸ்டா பறந்த புறா. இந்த ஐசன் காட்டுறேன் பாருங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இந்த புறா வந்து என்னோட கிட்ட எப்படியோ 7 வருஷமா இருக்குது. வெடையில எடுத்துன்னு வந்த இந்த புறாவை. இந்த புறா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கூண்டுலயே பறந்தது பாத்தீங்கன்னா இந்த புறா தான். இப்போதைக்கு வந்து காஜிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு வந்து 2 கண்ணும் தெரியாத புறா, 17 வயசு புறா. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சரி, தலைவலி ரொம்ப நேரமா ரெஸ்ட்லயே இருந்தது. சரி, அதை எடுத்துன்னு வந்திருக்கேன். அது கூட தான் நம்ம காஜி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து காஜி ஓபன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மிச்ச வீடியோ எல்லாமே பாத்துக்கலாம். காஜி பாத்தீங்கன்னா நம்ம ஜெட்டி மேன் மேல உட்காந்துக்கா போல. ஜெட்டி மேன் வேற யாருமே இல்ல, நம்ம கேமராமேன் இருக்கான் தான். இன்னைக்கு வந்து நம்ம கேமராமேனா இருக்கிறது வந்து நம்ம எடிட்டர் இசாக் தான். Gazia. Gazi. Gazia. காஜி கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனா கற்பா கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தா போல. கற்பாவை தான் தேடுறானா என்னன்னு தெரியல. ஒன்ஸ் வந்து நம்ம கேமராமேன் இர்ஃபான் மேல உட்காந்தபடியா இருக்கா போல. எந்த ரியாக்ஷனும் இல்ல. நம்ம கீழே விட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல இப்ப கீழே இறக்குறான், இல்லைன்னா பறக்க விடலாம். ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். காஜி வழக்கமா பண்றதுதான் கீழே இறங்கணும்னு முதல்ல சாப்பிடுறது. நம்மளுக்கு என்ன கம்பா இருக்குது டைட்டா உள்ளான்னு சொல்லிட்டு சாப்பிடறதுல பாத்துருக்கா போல. நம்ம வீடியோ எடுக்கும் போது 2 பசங்க வேற வந்திருக்காங்க போல. 2 பேருக்கும் ஹாய் சொல்லுங்க. பாட்டு சொல்லு, ஹாய் சொல்லு. பாய். பசங்க வந்து புறாவை பார்த்து, ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தா புறா வளர்க்கணும்னு ஆசை வந்தது. அதே மாதிரி எல்லாருக்குமே புறா பிடிக்கும், குயில் பிடிக்கும், சில பேருக்கு நாய் பிடிக்கும், சில பேருக்கு லோபோட் பிடிக்கும். எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பிடிக்கும். அந்த பசங்க பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ மேஜிக் ஷோ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம காஜி வந்து இன்னைக்கு வரானா இல்லையா, என்னதான் நடக்குது சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து காஜி வந்து எப்படி சொல்றது, ஏதோ ஒன்று வச்சு இன்னைக்கு வந்து காஜியை பண்ணலாம். பறக்க கூட விடுவோம் தூக்கி. ஏன்னா ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ரொம்ப நாளா நம்ம கூட இருக்கா போல வீட்லயே. ரூம் வந்து நாஸ்தி பண்றாங்க 2 பேர் சேர்ந்து. நேற்று வந்து கற்பா இறந்துட்டால ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா வந்து ரூம் ஃபுல்லா நாஸ்தி பண்ணுவாங்க. தூங்குறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கும். இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஜூம் பண்ணாது. காஜியா, காஜி, காஜி. காஜி. காஜி வந்து பயங்கரமா ரவுண்ட் அடிக்கிறாங்க. இறங்குறதுக்கு ட்ரை பண்றா போல. ஆனா வயர்ல இறங்க கூட நான் பாத்துட்டேன். காஜியா, ஃபைனலா வந்து லேண்டிங் கண்டுபிடிச்சிட்டா போல. ஆச்சு மேல உட்காந்துட்டா போல காஜி.
காஜி வந்து இன்னைக்கு பயங்கரமா பறந்தா போல, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா தெரியல, காஜிக்கு வந்து டைல்ல வந்து ஒரு டிசைன் மாரி இருக்கும். அது வந்து பறக்கும் போது பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கேமராமேன் வந்து அங்க தலைவில வச்சுன்னு ஒரு பாடா பத்துன்னு போல. நான் வேணா நான் எடுத்துன்னு போறேன்னு சொன்னேன், ஆனா கேட்காம அங்க வச்சுக்கின்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா போல. எதுவுமே பண்ணாம இருந்தா ரைட்டு, ஏதோ ட்ரை பண்றா போல. வாழை கீழே புடுங்கிட்டா ரொம்ப சொல்லியா போயிட்டோம். நான் இப்போ எங்க போறேன்னா நம்ம காஜி வந்து உங்களுக்கு கிட்டல இருந்து காட்டுறேன் பாருங்க. காஜியா அடியா காஜி காஜியா ఎక్కువ అడిగి காஜி உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியல. நம்ம கெட்ட நேரம் என்னன்னு தெரியல. வெயில் இருக்க மாட்டேது, ஆனா அனலா இருக்குது. அதனாலே நம்மளுக்கு வீடியோ வந்து கிளாரிட்டியா வர மாட்டேது. இந்த வீடியோல காஜி தெரியறான்னு நினைக்கிறேன் மேல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டோர் பக்கமா போயிட்டு வீடியோ எடுத்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியும்னு பார்த்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்ததுல உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. ஆச்சோட பேரு தான் தெரியுது, நாங்க இருக்கிற ஏரியா பேர் மட்டும் தான் தெரியுது. ஆனா காஜி வந்து தெரிய மாட்டான், ஏன்னா அந்த பில்லர் வந்து பெருசா இருக்குது. அந்த முனையில உட்காந்துட்டு இருந்தால கிளியரா தெரியுது. அந்த பசங்க நிறைய ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, இவங்க என்னதான் பண்றாங்க பாக்கலாம் சொல்லிட்டு. நாங்களே பைத்த மாரி எதுவும் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பசங்க வேற இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. காஜி வந்து இப்ப இறக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யார் நீ? காலை 9:20 காலை மதியம் மாலை இரவு 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 காலை மதியம் மாலை இரவு 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 காலை மதியம் மாலை இரவு. கருப்பா இல்லாதால அவன் கண்டிப்பா கூட மாட்டான். ரொம்ப நேரம் இந்த புறா கூட நம்ம ஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா இந்த புறா நான் வீட்டுல வச்சிருக்க காரணமே ரெஸ்ட்டுக்காக தான் வச்சிருக்கேன். ஏன்னா இது நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆனாதான் நான் ப்ரீடிங் போட முடியும். மேல் வந்து பாய் கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருந்து நான் மேல் வாங்கி வந்து வீட்லயே தான் ப்ரீட் பண்ண போறேன். இந்த புறாவை கூட நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ண வைக்க முடியாது. ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவனே இறங்குவான், எங்குமே போக மாட்டான். காஜியோட பழக்கம் அதான், இங்கேயே மேல எங்கேயாச்சும் இருந்தா உட்காந்துட்டு இருப்பா போல. இறங்குற வீடியோ நம்ம போடுறோம் உங்களுக்கு. நீங்க வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்மளால வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ண முடியும். நீங்க சப்போர்ட் பண்ணாம நம்மளால வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ண முடியாது. ஆனா நீங்க சப்போர்ட் பண்றத பார்த்தா நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் பண்றதுக்கு. அதனால சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிடிச்சினாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் நீங்க சொன்னாதான் இப்போ இத்தனை பேர் பாக்குறீங்க, உங்களுக்கு இது பிடிக்குது இல்ல இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுலயும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. காஜி
வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி தயாராக்கி ஒரு வழி ஆகலாம் நம்ம நினைச்சா காஜி வந்து மேல உட்காந்து ஜாலியா இருக்கா போல. நம்மளுக்கு தான் தொண்டை வந்து காஞ்சி போகுது. இந்த பசங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புறா இறங்கும் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணி போர் ஆகுறாங்க. சைக்கிள் ஓட்டின்னு சுத்தின்னு இருக்காங்க. ஆனா இங்க இருந்து போக மாட்டாங்க. அவங்களும் நம்மள மாரி இறங்கிட்ட அப்புறமா தான் பாத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. இவங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சத்தமா பேசினாதான் உனக்கு வந்து அங்க வீடியோல வந்து கேட்கும். இப்போ வந்து நீ இவ்வளவு நேரம் எதுக்கு வெயிட் பண்ணுங்க? இங்கே புறா இறங்குது பாக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்க. புறா இறங்குமா இல்லையா? நீ என்ன நினைக்கிற? இறங்க நினைக்கிறியா? நீ என்ன நினைக்கிற? கொஞ்சம் லேட்டா இவர் வந்து இறங்குவோன்னு சொல்லிட்டா போல சிம்பிளா. இவர் வந்து கரெக்டா சொல்றா போல கொஞ்சம் லேட்டா தான் இறங்கும் சொல்லிட்டு. இவங்க 2 பேர் சொல்றதுல எது கரெக்டா ஆகும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாக்கலாம். இறங்கினா உண்டு, அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு தான் இருக்கணும் இங்கே. இந்த பசங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காங்க. தம்பிங்களா வாடகை சைக்கிளா ஓன் சைக்கிளா? அப்போனா பிரச்சனை இல்லை. நைட் கூட அந்த பசங்க நம்ம கூட இருப்பாங்க நம்ம கம்பெனிக்கு. நம்ம வந்து டயர்ட் ஆயிட்டு இருக்கோம், நம்மளால போக முடியல. நம்ம தம்பிங்க புது தம்பிங்க 2 பேர் வந்து போயிட்டு செக் பண்றாங்க பூரா அந்த பக்கம் பாக்குதா இல்லையா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. இருக்குதா? பாத்துட்டாங்க. மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் பாத்துட்டு இருக்குது. நம்மளும் அந்த பக்கம் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. போகலாம் வாங்க. காஜி இறங்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்றா போல. அப்படி இறங்குற வீடியோ நான் பிடிக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து கிளிப்பா ஆட் பண்றேன். அது இருக்கும், எனக்கு வேற வழியே இல்ல. இங்க உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கேமராமேனும் எடிட்டரும் வீட்டுக்கு போறாங்க. எடிட்டருக்கு வந்து வீட்டுல வேலை இருக்குது. அவங்க வீட்டுல கூப்பிடறதால நான் சரி நீ வீட்டுக்கு போ, நாங்க 2 பேர் பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு விட்டுட்டு அவர் வருவா போல. அது வரைக்கும் நம்ம தனியா காஜியை வந்து இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். காஜியா காஜி கண்டு கூட மாட்டான். என்ன பண்றது ஒன்னும் புரியல. வர வர இவன் வந்து பெருசாக இவனோட மைண்ட் செட் எல்லாம் மாறுது. சின்னதா இருக்க வரைக்கும் தீனி குத்துட்டோன்னா போதும்னு சொல்லிட்டு ஓடி வருவா போல. தீனி சாப்பிட்டு கண்டுக்க மாட்டா போல. இப்ப பெருசாயிட்டு தீனி சாப்பிடலனா கூட அவளும் வந்து நம்மள கண்டுக்க மாட்டா போல. ஹோம் ஒர்க் புறாக்கு வந்து இதுதான். நம்ம ரேஸ்ல விடும்போது அது தீனி எங்கேயாச்சும் இருந்தா ரேரான புறா அது கீழே இறங்கி வந்து தீனி சாப்பிடும், தண்ணி குடிக்கும். மிச்ச புறா வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வரதான் பார்க்கும். ரொம்ப லாங்கா இருந்தாதான் அது எங்கேயாச்சும் இறங்கி தண்ணி குடிக்கும். அப்படி இல்லைன்னா அது எவ்வளவு முடியுதோ வீட்டுக்கு வரதான் ட்ரை பண்ணும். அதுதான் ஹோமரோட மைண்ட் செட்டா இருக்கும். ரொம்ப அறிவான புறா வந்து எங்குமே இறங்காது. எவ்வளவு சீக்கிரமா அது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமா அது வீட்டுக்கு வர ரீச் பண்ணும். நம்ம காஜி வந்து ஆனா இறங்க மாட்டா போல. இப்ப காக்காங்கெல்லாம் வருது. நம்ம இருக்கிற ஸ்பேஸ் வந்து நீங்களே பாருங்க, ஃபுல்லா வந்து ஓப்பன் ஸ்பேஸ். இங்க வந்து எல்லாமே நேச்சுரலா இருக்கும். அது இல்லாம காக்கா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். காக்கா வந்து காஜியை துரத்துச்சுன்னா அவன் டைரக்ஷன் மாதிரி பறக்குவான். அதான் நம்மளுக்கு ஒரு தொல்லை. நம்மளா விடும்போது அவன் இங்கே பறந்து இங்கே இறங்குவான். அப்படி காக்கா துரத்தும் போது அவன் டைரக்ஷன் மாதிரி பறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்குது. கூப்பிட்டு பாப்போம், பாக்குறான் நானு. காஜி அவன் பாட்டுக்கு சொஞ்சின்னு ஜாலியா இருக்கா போல. காஜியா காஜி இறங்கறதுக்கு ஐடியா வருது. ஆனா திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொரிய ஆரம்பிச்சிடா போல. காஜியா காஜியா காஜி காஜியா. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். வேற வழி இல்ல. என்ன நடக்குது உங்களுக்கு காமிச்சாதான் தெரியும். நிறைய பேர் நினைச்சிருவாங்க புறாவை ட்ரெயின் பண்ணோம்னா புறா ட்ரெயின் ஆயிடும் சொல்லிட்டு. அது வந்து எவ்வளவு வந்து நம்ம கூட என்னென்ன நடக்குது அதெல்லாம் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு புறாவை ட்ரெயின் பண்ணி ரெடி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கேமராமேன் வந்துட்டா போல. ஆனா நம்ம காஜி இன்னும் இறங்கல போல. காஜியா வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நிலைமை. காக்கா வந்து அதிகமாயிடுச்சு. காஜியா
ஆ ஆ ஆ ஆ. இங்க வந்து புறாவை இறக்கிறதுக்கு பாடுறான். நாங்க பாருங்க இந்த பசங்க சைக்கிள் வச்சு என்னென்ன பண்றான் பாருங்க. பாவம் அந்த பசங்க குத்துட்டு ஏன்டா இவங்க கிட்ட குத்தோன்னு இருக்குது சைக்கிள் அப்படின்னு நினைச்சு இருப்பாங்க மைண்ட் வாய்ஸ்ல. நான் வேற பாக்கணுமா? அப்படியே வீணா நல்லா இருக்கும். ஒரு ஃபன் வீடியோவா ஆயிட்டு இருக்கோம். உஷார் ஆயிட்டா போல நம்ம வீடியோ பிடிக்கிறது பார்த்துட்டு. மூஞ்சி பாருங்களா இப்படி இருக்குது. இப்ப காஜி வந்து இறங்க மாட்டாங்க. இந்த பசங்களும் இறங்குமா அப்படின்னு நினைச்சுட்டான். அந்த பையன் அடிக்கிறான் வீலிங் பாருங்க. அச்சு காட்டுறா போல இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு. நம்ம காஜி வந்து உட்காந்து அவனும் வீலிங் அடிக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா போல. கரெக்டா நம்ம எஞ்சி வந்து அங்க கூட இருக்குது. ஜி மேல உட்காந்துக்கா போல. என்ன இந்த பக்கம் இருக்குது. காஜி எப்போ இறங்குவான்னு தெரியல. நாங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டு இருக்கோம். இறங்கிடுவான். ஆனா எப்போ இறங்குவான்னு தெரியல. பார்க்கலாம். இறங்குறது கேப் வந்து பிடிச்சி முடிஞ்சா பிடிக்கிறேன். மறக்காம அந்த பெல் பட்டனை குறும் நைத்துருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye with birds lover NG.